சென்னை ஈசிஆர்ல இருந்துட்டு எப்பறம் அந்த பிளேஸ் இத்தனை நாளா மிஸ் பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சு. இதோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அதுக்கு மேல இருக்குங்க. ரீசெண்டா சென்னை டு ஈசிஆர் வழியா பாண்டிச்சேரி போற வழியில 111 கிலோமீட்டர் ஆலம்பரை போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. இப்பதான் உப்பு காத்தெல்லாம் பட்டு இப்படி கிடக்கு. ஆனா 1735 முகலாய அரசர்கள் கடல் வழி வணிகம் பண்றதுக்காண்டி ஆற்காடு நவாப் தலைமையில 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய கோட்டையை எழுப்புறாங்க. இதுல உப்பு நெய் பட்டு துணி எல்லாம் கூட ஏற்றுமதி செய்யறாங்க. இதுக்கு இடையில ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. இதன் விளைவா பிரெஞ்சுக்காரங்க ஆங்கிலேயர்களை தோக்கடிச்சு 3 வருஷமா சென்னையை கைக்குள்ள வச்சிருக்காங்க. ஆங்கிலேயர்களே தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் மறந்து போய் நிக்க ஹைதராபாத் நவாப் நட்பு ரீதியா இந்த ஆலம்பரை கோட்டையை பிரெஞ்சுக்காரங்கள்ட்ட கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரங்க கப்பல் வந்து போக இருக்க தங்க சாலை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. நவாப் பேர்லயே தங்க நாணயம் செய்ய தொடங்குறாங்க. இது ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்காம 1758 ஆண்டு புதுச்சேரியும் ஆலம்பரை போர்ட்டையும் முற்றுகையிட்டு அடிச்சு தும்சம் பண்றாங்க. அதோட இந்த கதை முடியுது. புயல்ல பாதி அடிச்சிட்டு போய் மிச்சம் மீதான் நீங்க பாக்குறது. இப்போ இந்த சைடு வந்தீங்கன்னா கடற்கரை ஓரமா மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம கடற்கரை ஒரு பக்கம் சென்டர்ல சின்னதா ஒரு மணல் திட்டு, அதுக்கப்புறம் பேக் வாட்டர் மரம் செடிகள் எல்லாம் சேர்ந்து பார்க்கவே மெய் மறந்து போயிருவாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாம அமைதியா இருக்கும். இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. செம்ம வைப் கிடைக்கும். இத பத்தின ஃபுல் வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அதை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க.